நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கிட்னி விற்பனை நடைபெறுவதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியாகின. ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை நெருங்கும் கும்பல் அவர்களிடம் பணத்தாசை காட்டி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு சம்மதிக்க வைத்து வருகின்றனர். இதுவரை 5க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களிடம் ரகசிய விசாரணை நடந்து வரும் நிலையில் இதில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக பிரமுகர் ஆனந்த் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே பொதுமக்கள் மத்தியில் விசைத்தறி தொழிலாளர்கள் மட்டும் குறிவைக்கப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுந்தது. இதனையடுத்து தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைவர் சுரேஷ் என்பவர் நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் விவசாயத்திற்கு ஈடாக வேலை வாய்ப்பை தருவது நெசவு தொழில். இதில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மறைமுகமாகவும் பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் விவசாயத்துக்கு ஈடாக நெசவு தொழில் மூலம் 20 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் 10 லட்சம் தொழிலாளர்களுக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு இந்த விசைத்தறி மூலம் வழங்கி வருகிறது. ஒரு நெசவாளியின் குடும்பத்துக்கு 5 உறுப்பினர் என்று கணக்கிட்டால் தமிழகத்தின் 6 கோடி மக்கள் தொகையில் 1,50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகைக்கு இந்த விசைத்தறி மூலம் வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வந்தாலும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு தங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டதாக தெரிவித்தார். லாபத்தை அதிகரிக்க செய்வதற்காக கைத்தறியை விட நவீனமயமாக்கப்பட்ட தறிகள் பயன்படுத்தப்படுவதால் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து போயினர். இதனால் வறுமை நிலைக்கு தள்ளப்படும் தொழிலாளர்கள் தங்கள் விசைத்தறியை பழைய இரும்பு கடைக்கு போட்டுவிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே திண்டாடுவதாக கூறப்படுகிறது. என்னதான் வேலை இல்லை, வருமானம் இல்லை என்றாலும் வாங்கிய கடனை திருப்பி அடைத்தே ஆக வேண்டும். இதற்கிடையே வயிற்றையும் கழுவ வேண்டும், அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என அடுக்கடுக்கான சுமைகளை கொண்ட விசைத்தறி தொழிலாளர்கள் எந்த வழியிலாவது பணம் கிடைத்திராதா என ஏங்குகின்றனர். திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானத்திற்கு வழியே இன்றி தங்களை தாங்களாகவே அழிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்படுவதாக வேதனையுடன் கூறுகிறார். எங்கள் நெசவாளர்களுக்கு உரிய முறையில் வேலை வாய்ப்பு வழங்க முடியாததால் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே வேலை வாய்ப்பு வழங்கி வருகிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்காமல் குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலையில் கடன் வாங்குவதற்காக அவர்கள் தள்ளப்பட்டிருப்பதால் அவர்கள் கடனை அடைப்பதற்காக தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் பகுதியில் நெசவாளர்கள் அவர்களது கிட்னியை விற்கக்கூடிய அவலத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதை மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் இதனை உரிய நலத்திட்டங்களை வழங்கி விசைத்தறி தொழிலை காக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக சில கோரிக்கைகளை வைக்கிறோம். அத்தனைக்கும் தீர்வு மத்திய மாநில அரசிடமே இருப்பதாக கூறிய விசைத்தறி சங்க கூட்டமைப்பு மாநில தலைவர் சில தகவல்களையும் வெளியிட்டுள்ளார். விசைத்தறி தொழிலை மேம்படுத்துதல், விசைத்தறிகளுக்கான தனிரக ஒதுக்கீடு சட்டம், அரசு துறையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் சீருடைகள், விசைத்தறிகள் உற்பத்திக்கான திட்டங்கள், சுற்றுச்சூழலை காக்கும் மஞ்சள் பை திட்டம் உள்ளிட்டவற்றை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்தார். மேலும் விசைத்தறி கூடங்களுக்கு தேவைப்படும் மின் உற்பத்தியை விசைத்தறி கூடங்களிலேயே உற்பத்தி செய்வதற்கான நெட் மீட்டர் வசதியுடன் கூடிய சோலார் பேனல்கள் அமைக்கவும், குறைந்த வட்டியில் கடன் வழங்குவது உள்ளிட்டவற்றை மேற்கொண்டால் பயனுள்ளதாக அமையும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆள் பாதி ஆடை பாதி என ஒரு சொல்லாடல் உண்டு. ஆனால் ஆடை தயாரிக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கையே முழுமை பெறாமல் பாதியாய் கந்தல் கோலமாய் காட்சியளிக்கும் நிலையில் உறுப்புகளை விற்கும் அவல நிலையை தடுத்து அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுமா மத்திய மாநில அரசுகள்? மாலை முரசு செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் மக்பூல் அகமது.